ஹார்ன் சவுண்டு, ஃபுல் டிராஃபிக் ஜாம், மக்களோட கூச்சல் சத்தம். நார்மல் டே. 4 ஹைஸ்கூல் பசங்க, கிஷோர், ராகுல், கௌதம், ராம், வீக்கெண்டை என்ஜாய் பண்ண சைக்கிளில் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணி. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ், ஒரு நாளைக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிட்டியிலிருந்து 30 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ணுறாங்க. அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப அழகாக இருக்குது. பெரிய பெரிய மரங்க, பச்சை பசேன்னு இருக்கிற புல்வெளி, அந்த புற்கள் மேலே படர்ந்திருக்க பனித்துளின்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபாரஸ்ட்குள்ள போக போக சூரிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து அந்த அளவுக்கு மரங்கள்ல அடர்ந்து வளர்ந்துருக்கு. காற்றோட சென்டரை ரீச் பண்ணதும் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை. அதுக்குள்ள எதிர்பாராம 4 பசங்களும் போயிடுறாங்க. சடனா அங்க இருந்த காட்டை காணோம். ஃபுல்லா வெறும் புல்தரையா தான் இருக்கு. பசங்களுக்கு என்னுமே புரியல. அத ராம் கிஷோர் கிட்ட கேட்குறான். மச்சி, இது என்ன இடம்டா, நம்ம எப்படி இங்க வந்தோன்னு. கிஷோருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த இடம் பார்க்க சிட்டி மாதிரி இல்ல. அத பார்க்க பழைய காலத்து கிராமம் போல இருந்தது. கிஷோர் சொல்றான், சைக்கிளை எல்லாம் இங்கேயே ஓரமா விட்டுட்டு நம்ம அந்த ஊருக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்கன்னு சொல்றான். மெதுவா அந்த கிராமத்துக்குள்ள 4 பேரும் போறாங்க. கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் இவங்கள ஒரு மாதிரி பார்க்கறாங்க. ஏன்னா இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அந்த காலத்தை சேர்ந்த மாதிரி இல்ல. அங்க ஒரு ஹோட்டலை பார்த்தவங்க சரி சாப்பிடலான்னு அங்க போறாங்க. ஆனா அங்க இவங்க எதிர்பார்த்த சாப்பாடு இல்ல. இருக்க சாப்பிட ஐட்டம் எல்லாம் ஓல்டு ஏன்ஷியன்ட் ஃபுட் ஐட்டம்ஸா இருக்கு. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சதும் காசை எடுத்து கொடுக்கறாங்க. அதை பார்த்ததும் அந்த கடைக்காரர் ஒத்து என்னது கேட்குறாரு. பசங்க காசுன்னு சொன்னதும், என்ன விளையாடுறீங்களா, யாரை ஏமாத்த பார்க்கறீங்க, இது உன்ன ஊர்ல காசான்னு கேட்குறாரு. அந்த கடைக்காரர் ஒரு வட்ட வடிவ செப்பு காயினை காட்டி இதுதான் காசுன்னு சொல்றாரு. பசங்க எல்லாம் ஷாக். உடனே அந்த கடைக்காரர் அங்க இருக்கிற அவங்க ஆளுங்க கிட்ட இவங்கள பிடிங்க, சாப்பிட்டுட்டு காசு கேட்டா ஏதோ காகிதத்தை காட்டி காசுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் பசங்களை பிடிக்க வராங்க. உடனே பசங்க 4 பேர் அங்க இருக்கு எப்படியோ தப்பிச்சு போடி வராங்க. அவங்க விட்டிருந்த சைக்கிளை எடுத்துட்டு வேகமா அந்த பரந்த வெட்டவழி புல்பாதையில போய்கிட்டு இருக்காங்க. சடனா ஒரே இருட்டு. சுத்தி பார்த்தா எல்லா பெரிய பெரிய மரங்க. திரும்ப காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அங்க எப்படி அங்க போனாங்க, எப்படி இங்க வந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஃபாஸ்டா 4 பேரும் அந்த காட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. அப்போ கிஷோர் சொன்னா, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல, பட் இது ரொம்ப அட்வென்ச்சரா இருந்தது சொல்லிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க கால பயணம் பண்ணி 2026ல இருந்து 1850க்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத போர்ட்டல் வழியா போயிட்டு வந்திருக்காங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத போர்ட்டல் இன்னும் அந்த காட்டுக்குள்ளதான் அந்த வழியா வர்றவங்கள விழுங்க காத்துட்டு இருக்கு.